வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய மிஷினில் வந்து மோட்டரோட பெல்ட்டு கழண்டு வருது சிஸ்டர், அதுக்கு என்ன ப்ராப்ளம், கொஞ்சம் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ப்ராப்ளம் தாங்க இருக்கும். ஒன்று வந்து பெல்ட்டு டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை மோட்டருக்கும் மிஷினுக்கும் உள்ள கேப் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெல்ட்டு லூஸ் கொடுக்கும். அதனால நீங்கள் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுவே நான் வந்து மோட்ரு வந்து என்னோடய சின்ன மிஷினால் மோட்டரை வந்து மிஷின்லேயே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் பெரிய மிஷினாக இருந்தால் டேபிளில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தால் எனக்கு என்னமோ பெல்ட்டு தான் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் பெரிய பெல்ட் வாங்கியிருக்கலாம், இல்லை பெல்ட் வந்து எங்கேயாச்சும் டேமேஜ் ஆகிருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மாடலில் இதை எப்படி நான் வந்து ஃபிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த சிஸ்டர்து இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு பெல்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். மோட்டரை எந்த இடத்துல நீங்கள் வச்சா பெல்ட் வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டான டைட்டில் இருக்கோ அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டைட் வைக்காதீங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு மோட்ரு வந்து ஓடும்போது ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்படி லைட்டாக நம்ம அந்த பெல்ட்டை டச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வளைவு கொடுக்கணும். இந்த மாதிரி வளைவு கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த இடத்துல வச்சு நல்லா ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வராதுங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் கழண்டு வருது அப்படின்னா பெல்ட்டை வந்து நீங்கள் பெருசாக வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கலாம். அதனால அதையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறதும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயும் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக நல்லா ரன்னிங் ஆகுது. இது மாதிரி அந்த சிஸ்டம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பெல்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புது பெல்ட் வாங்கிட்டிங்கன்னா அந்த வீல் வழியாக மட்டும் விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த பெல்ட்டு வந்து நமக்கு போய் இப்போ நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடில் அந்த பெல்ட்டு நம்ம மாட்டுறதை விட்டு உள்ளே ஒரு கேப் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டை நீங்கள் கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறமா வீல் வழியாக விட்டிங்கன்னா ஈஸியாக வீலுக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் மோட்டரில் இருக்கிற அந்த சக்கரத்தில் நீங்கள் மாட்டணும். மாட்டிட்டு அதுக்கப்புறமா மிஷினை அந்த வீலை ஒரு சுற்றினீங்கன்னா அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகிக்குங்க. இவ்வளோ தான், ஈஸியாக நீங்கள் பெல்ட்டை மாட்டிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேங்க. பாய்.